என்னதான் இருந்தாலும் சரோக்கு இப்படி நடந்திருக்க கூடாதுல்ல. எந்த சரோடி பேசுற? நம்ம மெட்டிஒலியில இருக்க சரோ தான். ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அவங்க வந்து. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெட்டிஒலியில தனத்துக்கு அப்புறம் இருக்கிற 2வது பொண்ணு கேரக்டர் தான் நம்ம பேச போறோம். அவங்க தான் நம்மளுடைய சரோ என்கிற சரோஜா. ஃபுல் நேம் சரோஜா. ஆமா. ஓகே. ஆனா கூப்பிடுறது எல்லாருமே சரோ அப்படின்னு தான். சரோஜனா கொஞ்சம் பஜாரியா இருக்குமா பேருக்கு ஏத்த மாதிரி? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர். இப்ப நீ எப்படி சொன்ன பஜாரின்னு அப்படிலாம் எதுவுமே இல்ல. அவளுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. ரொம்ப சாஃப்ட். ஓகே. ரொம்ப சத்தம் போட்டு கத்தி அந்த மாதிரிலாம் பேசவே மாட்டாங்க. அப்படியா? கோவமே பட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணி அழற கேரக்டர். சீரியல் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அழுக மட்டும்தான். அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரையும் கம்பேர் பண்ண கொஞ்சம் நிறைய அழுமூஞ்சி கேரக்டர். அப்போ அப்படின்னு கிடையாது. ஓகே. அவங்களுக்கு நடக்கிறது அப்படி இருக்கும். ஒரு 2 நாள் சந்தோஷமா இருந்தா 3ஆம் நாள் அழுதுருவாங்க. சோ அவங்கள பத்தி ஃபுல்லா சொல்லு. ஃபுல்லா வந்து பார்த்தனா சரோ வந்து நம்ம சிதம்பரம் 2வது பொண்ணு. சரி. தனத்துக்கு அப்புறம் இருக்க 2வது பொண்ணு. ஃபேமிலிய ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணிக்கிறது. அதாவது தங்கச்சிங்க 3 பேரையுமே டேக் கேர் பண்ணிக்கிறது, அப்பாவை நல்லா பாத்துக்கிறது, வீட்டுல இருக்க எல்லாத்தையும் பாத்துக்கிறது, அப்பாவுக்கு தேவையான எல்லாத்தையும் பொறுப்பு கடமை எல்லாத்தையும் ஃபுல்லா செய்யறது. அந்த இதுல வந்து டைலாக் ஒன்று சொல்லும் பவானியை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். மினி அன்னை தெரசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யாருன்னா வந்து ரொம்ப தலைவலினா கூட ஐயோ உங்களுக்கு தலைவலியா கவலைப்படாதீங்க சரியாயிடும் அந்த மாதிரி ஒரு சொல்ற கேரக்டர். நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன், நான் காஃபி போட்டு தரேன் அப்படின்னு கேட்கிற ஒரு கேரக்டர். ஸோ அப்படி இருக்கிற கேரக்டருக்கு தான் வந்து நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டா வந்து அமையறாங்க. அது யாருன்னா நம்ம மாணிக்கம். ராஜத்தோட ஃபர்ஸ்ட் பையன் செல்வத்தோட அண்ணன். ஆமா, இன்னும் நம்ம மாணிக்கத்தை பத்தி பேசல, அவரை பத்தி நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம். அடுத்த எபிசோட்ல. சோ அவர் வந்து நம்ம சரோக்கு ஹஸ்பண்டா வராங்க. இது வந்து லவ் மேரேஜ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் மேரேஜ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் வந்து சரோவை அதாவது ஒன் சைடு லவ் பண்றது வந்து யாருன்னா நம்மளுடைய போஸ் தான், வேற யாரும் கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் வந்து உண்மை என்னன்னா நான் வந்து என் அக்கா மகளை கட்டிக்கு போறேன், என் அக்கா மக சரவை கட்டிக்கு போறேன் அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா வந்து வேற வழி இல்லாத காரணத்தினால தனத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவரே சொல்லுவாரு நான் தனத்தை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா தனத்தை பொண்ணு பார்க்க வர்றது ஃபர்ஸ்ட் மாணிக்கம் தான் வருவாரு பொண்ணு பார்க்கறதுக்கு. ஆனா அங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல தலைச்சம் பொண்ணுக்கும் தலைச்சம் பையனுக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாது, அதனால நீங்க ஏன் ஒரு பாட்டி கேரக்டர் இருக்கு, அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான பாட்டி, அவங்கள பத்தி பேசுவோம். அவங்கதான் ஐடியா கொடுப்பாங்க, நீங்க ஏன் உங்க 2வது பொண்ணு சரவை வந்து கொடுக்க கூடாது மாணிக்கத்துக்கு அப்படின்ட்டு. சோ எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் அப்ப ஷாக் ஆகும். ஆனா வந்து மாணிக்கம் வந்து என்ன சொல்லுவான்னா நீங்க பேசுங்க, என்ன பேசுறீங்களோ பேசுங்க பாட்டி, பெரியவங்களா பார்த்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்றாரு ரொம்ப பெருந்தன்மையா. அவருடைய கேரக்டர் எல்லாம் போக போதான் புரிஞ்சுப்பாங்க எல்லாருமே. அது ரொம்ப கவலைக்கிடமாயிடும். நல்ல மாதிரி ஐயோ நல்லவனே கிடையாது. அடுத்த வீடியோல பாப்போம். அண்ட் சரோக்கு வந்து இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடா தான் மேரேஜ் வந்து அமையுது மானியத்து கூட. ஆமா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க மேரேஜ் பேசி எடுத்துக்க மாட்டாங்க, தனத்துக்கு தான் பாப்பாங்க. கடைசியில சரோவுக்கு வந்து கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிடும். சோ சரோவுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து அவங்க மதர்ன்லா எல்லாரையுமே நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஆனா எதுக்கு எடுத்தாலும் அவங்க மாமியார் அவங்கள குறை சொல்லிட்டே தான் இருக்கும். இப்ப இன்னைக்கு வந்து சிரிச்சு பேசுது ஹஸ்பண்ட் கிட்ட அப்படின்னா உடனே அன்னைக்கு மறுநாள் காலையில சண்டை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர். பாவம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு கூட தனியா படுத்துதான் தூங்குவாங்க. அவங்க நைட் அவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுவாரு. அன்னைக்கு கூட தனியா படுத்து தூங்குவோம். கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன், தொழில்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சோ எல்லாத்துக்குமே ரொம்ப விட்டு கொடுத்து போற கேரக்டர். குறை கண்டுபிடிக்காம ஓகே அவங்களுடைய சூழ்நிலை இப்படி, அவங்க சூழ்நிலை அப்படி விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற கேரக்டர். ரொம்ப பொறுமைசாலி, ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி. எவ்வளவு பிரச்சனைங்க வரும் வீட்டுல, எவ்வளவு சண்டை வரும், எவ்வளவு பிரச்சனை வரும், அவங்க மாமியாரால சண்டை வரும், அவங்க நாத்தனானால சண்டை வரும். சோ அதெல்லாம் வந்தா கூட ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுவாங்க.
அந்த வீட்ல ரொம்ப சப்போர்ட் அன்னிக்கு வந்து செல்வம் மட்டும்தான். சரோவுக்கு வந்து அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, இல்ல அது அவங்க தப்பு அவங்க பண்ணவே இல்ல. நீங்க அவங்க பண்ணாமே நீங்க அவங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அன்னிக்கு சப்போர்ட்டா இருக்கிற ஒரு கேரக்டர். சோ வந்து செல்வம் மட்டும்தான் சப்போர்ட்டா. சரோவுக்கு இருக்கிற ஒரே ஒரு இது அதான். ஹஸ்பண்ட் கூட நமக்கு சப்போர்ட்டா இல்லைன்னா கூட இல்ல நம்ம தப்பு பண்ணலன்ற உண்மையை வந்து பரவாயில்ல ஹஸ்பண்டோட தம்பி நமக்கு புரிஞ்சுட்டு சப்போர்ட்டா இருக்காரு அப்படின்ட்டு அவங்க நினைச்சுப்பாங்க. அவங்களும் வந்து தன்னுடைய மகன் மாதிரியே தான் வந்து நினைச்சு எல்லாமே பண்ணுவாங்க அவங்க. பட் கடைசியில என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க மாமியார் வந்து ஒரு வார்த்தை சொல்லிடும், பாத்துமா சிரிச்சு பேசுறது வெளியே வரைக்கும் கேக்குது, 1000 இருந்தாலும் சரி உங்களுக்கு கொழுந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு வார்த்தை தப்பான மீனிங்ல சொல்லிடும். அதுல இருந்து அவங்க அவ்வளவா சிரிச்சு எல்லாம் பேசவே மாட்டாங்க. சாதாரணமா வருவாங்க, சாப்பாடு போடுவாங்க, அந்த மாதிரி இருந்துருவாங்க. அது ரொம்ப அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடும். சோ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அவளுடைய பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கொட்டுற மழையில அவங்க மாமியார் பிடிச்சி தள்ளி விட்டுரும் வெளியே. அந்த மாதிரிலாம் அப்ப கூட மழையில நனைஞ்சிட்டே அழுவுமே தவிர்த்து ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாது. அத்தை நான் இது செய்யல அப்படின்னு சொல்ல அதை யாருமே நம்ப மாட்டாங்க. சோ அந்த மாதிரிலாம் இருக்கும். அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ பிரச்சனை வர சரோ வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டை விட்டு எல்லாம் துரத்துவாங்க அவளு. எல்லாத்துக்குமே எதனா ஒரு சொன்னா வீட்டை விட்டு வெளியே போ, உங்க அம்மா வீட்டுக்கு போகணும், அதாவது நீ அழகர் குளத்து கிளம்பி அழகர் அது மாதிரி துரத்தி துரத்தி விட்டுருவாங்க. அதே மாதிரி மாணிக்கமும் எதனா ஒரு சண்டை அப்படின்னா யாரு மேல தப்பு அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாரு. இவ்வளவுதான் போட்டு அடிப்பாரு, இவ்வளவுதான் திட்டுவாரு, கூட்டிட்டு போய் அவங்க அப்பாட்ட விட்டு வந்துட்டு உங்க பொண்ணு வாழ்த்துல இருக்கிற லட்சணம் இப்படிதான் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை. கண்டிப்பா எக்ஸாக்ட்லி அவரை பத்தி பேசுவோம். சோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் கிட்ட கூட இல்ல நான் தப்பு பண்ணல என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி பணிவா அமைதியா இருக்கிற ஒரு ஆளு. இப்படிலாம் இருக்கிற சரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாப்பா நல்லபடியா பிறந்துரும். பட் செகண்ட் பிரெக்னன்சில அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 2வது பாப்பாவே பிறக்காது. ஒரு ப்ராப்ளம்னால அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்க. சரி இதாயிடும். சோ அப்படி இருக்கும்போது கூட இல்ல எனக்கு ஒரு குழந்தை போதும் நான் நல்லா பார்த்துப்பேன் நீங்க என்ன வந்து நம்புங்க அப்படி இப்படின்லாம் பேசுற ஆளு அவங்க அப்பா ஒரு கட்டத்துக்கு மேல இறந்துருவாரு. கடைசியில ஆமா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இது சரோவா பேசுறது யாராலையுமே நம்பவே முடியலையே, நிஜமா அவங்கதான் பேசுறாங்களா இல்ல வேற யாருன்னா பேச வைக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி டோட்டலா ஒரு சேஞ்ச். அப்படி அது எப்படின்னா நான் ஏன் இவ்வளவு நாளா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன், நான் ஏன் இவ்வளவு நாளா எல்லாத்தையும் கேட்டு அமைதியா இருந்தேன் அப்படின்னு கேரக்டர் எங்க அப்பாக்காக மட்டும்தான் இது எல்லாமே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சோ நான் வந்து நீங்க பண்ண பிரச்சனை சண்டை கோவம் நீங்க போயிட்டாரு. ஆமா நீங்க படுத்தின கொடுமை நீங்க எவ்வளவோ என் மேல பழிப்பாவும் எல்லாமே நீங்க போட்டு கூட நான் ஏன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன், என் அப்பா மேல இருக்க பாசத்தினால மட்டும்தான், அவர் ஒருத்தருக்காக மட்டும்தான். இனிமே நான் எங்க அப்பாவே போயிட்டாரு, நான் இனிமே எவனுக்கு அடங்கி போகணும், என்னைக்கோ பிள்ளைய நான் தூக்கி போட்டு போயிருப்பேன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க என்ன பண்ணதுக்கு. எங்க அப்பா ஐயோ நான் வளர்த்த பொண்ணு இப்படி ஆயிட்டாலேன்னு உடஞ்சிடக்கூடாதுன்ற காரணத்தினாலதான் நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு சகிச்சிட்டு இருந்தேன். கடைசியில நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க அப்பாவே கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே ஆக்ரோஷமா கத்தி அப்படியே ஃபுல் கோத்து பர்ஸ்ட் பேசுவான். அப்பதான் ஃபுல்லா வெளியே வருவான். ஆமா அவ மனசுக்குள்ள இருந்த அந்த ஆதங்கம் கோவம் எல்லாமே பட்டார் 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 அப்படியே ஒரு பெரிய எரிமலை வெடிச்ச மாதிரி வெடிச்சு பிளாஸ்ட் ஆகி எல்லாத்தையும் கொட்டி தள்ளிடுவான். ஆனா கடைசியில வந்து என்ன லாபம், ஒண்ணுமே இல்லை. அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவளுக்குன்னு இந்த சப்போர்ட் அவர் ஒருத்தர் மட்டும்தான். ஒருத்தர் மட்டும்தான். அவரும் இல்லையேன்னு நினைச்சு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அதோட பேசவே மாட்டா, அவங்க மாமியார்ட்ட பேச மாட்டா, அவங்க ஹஸ்பண்ட்ட பேச மாட்டா. ஒரு கட்டத்துக்கு மேல எதுக்கு இவங்கள்ட்ட நம்ம இதுக்கப்புறம் பேசணும் வேணாம் அப்படின்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதோட முடிஞ்சிடும். ஸ்டாப் பண்ணிட்டு அதோட இப்படி எந்த கேரக்டர் ஒரு பந்து வந்து நம்ம அழுத்துறோம் அழுத்திட்டே இருக்கோம்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து வீரியமா வந்து பிளஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரி வந்து அவளுடைய பொறுமை எல்லாத்தையும் அவ எவ்வளவு பொங்கி எழாம அமைதியா அமுக்கி அமுக்கி மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு புதைச்சி வச்சுட்டு இருப்பான். கடைசியில எல்லாத்தையும் எரிமலை வெடிக்கிறமே வெடிச்சு தள்ளிட்டு போங்கடா இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்ட் ஆயிட்டு போயிடுவா. இதான் சொல்லுவாங்க ஒருத்தரோட பொறுமைக்கு அளவு இருக்கு. அத வந்து நம்ம வெளியே கொண்டு வராத வரைக்கும் ஓகே, கொண்டு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், யார் என்ன பண்ணாலும் அது தடுக்க முடியாது. சோ அதுதான் வந்து சரோவர கேரக்டர். இவ்வளவு பொறுமையா இருக்கவங்களுக்குள்ள இப்படியும் ஒரு இது இருக்கு.
ஸோ நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்கிற கேரக்டர் தான் சரோட கேரக்டர். ஸோ சரோவுக்கு நடந்த மாதிரி யாருக்காவது எதனா சம்பவம் நடந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து நம்ம யாரை பத்தி பேசலாம் அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் சரோ தான். அவங்களோட பொறுமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பொறுமை இருக்கணும்னு நானும் நிறைய நினைப்பேன். அவங்க கிட்ட பொறுமையை நிறைய கத்துக்கலாம். எஸ், கண்டிப்பா நிறைய கத்துக்கலாம். அண்ட் உங்க யாருக்காவது அந்த மாதிரி எதனா சம்பவம் நடந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். பாய். தேங்க்யூ.